தான் பார்க்க போகிறோம். தோசைன்னா இது நார்மலான தோசை செய்கிறது தானே, இதில் என்ன புதுசு இருக்குன்னு நினைப்பீங்க. ஆனால் நம்ம இன்னைக்கு 4 வகையான தோசை பண்ண போகிறோம். பீட்ரூட் தோசை, கேரட் தோசை, அப்புறம் ஹெர்ப் தோசை, அப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஜாம் தோசை. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம பீட்ரூட் தோசைக்கான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் தோசை மாவு எடுத்து வச்சிருக்கோம். நெக்ஸ்ட் பச்சை மிளகாய், இஞ்சி, அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு ஜீரகம், ஒரு பீட்ரூட்டும் ஹாஃப் பொட்டேட்டோ எதுக்கு போடுறோம்னா தோசை நல்லா கிறிஸ்பியா முறுமுறுன்னு வரும். அடுத்தது கேரட் தோசை, அதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் பார்க்கலாம். அதுக்கு மாவு, அப்புறம் பச்சை மிளகாய், இஞ்சி, ஜீரகம், கேரட்டு, அதுக்கப்புறம் ஹாஃப் பொட்டேட்டோ போட்டா நம்மளுக்கு ஹெர்ப் தோசை செய்ய போறோம். அதுக்கு தோசை மாவு, ஜீரகம், இஞ்சி, அப்புறம் ஒரு பச்சை மிளகாய் எடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் கொத்தமல்லியோ கருவேப்பிலையோ ஹாஃப் பொட்டேட்டோ எடுத்துருக்கோம். இப்போ பீட்ரூட் தோசை செய்யறதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டுருக்கோம். கொஞ்சோண்டு உப்பு மட்டும் ஆட் பண்ண போறோம். இப்போ இதை நல்லா பேஸ்ட் மாதிரி பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கணும். கேரட் தோசைக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் எல்லாம் மிக்ஸி ஜார்ல போட்டுட்டோம். இப்போ கொஞ்சோண்டு உப்பு போட்டுட்டு நம்ம மைவா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஹெர்ப் தோசை செய்யறதுக்கான இன்கிரிடியன்ட்ஸ் எல்லாமே நம்ம இதில் போட்டுட்டோம். இப்போ இதை நம்ம நல்லா பேஸ்ட் மாதிரி பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பீட்ரூட் தோசைக்கு மாவு எப்படி கிண்டுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் தோசை மாவு 4 கரண்டி எடுத்துக்க. இதால இப்போ பீட்ரூட் ஆட் பண்ண போறோம். தோசை மாவு நம்ம 4 கரண்டி எடுத்துருக்கோம். இப்போ நம்ம அரைச்சு வச்ச கேரட் பேஸ்ட் 2 கரண்டி ஆட் பண்ண போறோம். 2:1 ரேஷியோல மிக்ஸ் பண்ணா தோசை நல்லா கிறிஸ்பியா டேஸ்டியா இருக்கும். நம்ம மிக்ஸ் பண்ண எல்லா பேஸ்ட்டுமே 2:1 ரேஷியோல நம்ம போட்டுருக்கோம். தோசை சுடுறதுக்கு தேவையான எல்லா பேஸ்ட்டுமே ரெடி. பீட்ரூட் பேஸ்ட் ரெடி, கேரட் பேஸ்ட் ரெடி, ஹெர்ப் பேஸ்ட்டும் ரெடி. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நல்லா ஹீட் ஆயிடுச்சு பாருங்க. இப்போ தோசை போடலாம். இப்போ தோசை நல்லா வெந்து வந்த பிறகு ஜாம் தோசை எவ்வளோ கலர்ஃபுல்லா இருக்கு. இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஜாம் தோசை. இதை திருப்பி போடாம அப்படியே மடிச்சு வச்சே சாப்பிட வேண்டியதான். இப்போ நம்ம இதை ரோல் பண்ண போறோம். கலர்ஃபுல்லா கிறிஸ்பியா இப்போ 4 வகையான தோசையும் ரெடி ஆயிடுச்சு. நம்ம அரிசி, அதுக்கப்புறம் உளுந்து, வெந்தயம்லாம் போட்டுதான் செய்வோம். ஆனா அதுல என்ன கிடைக்கும்? கார்போஹைட்ரேட்ஸ் மட்டும்தான் கிடைக்கும். ஆனா நம்ம இன்னைக்கு செஞ்ச தோசையில வெஜிடபிள்ஸும் கிரீன்ஸும் ஆட் பண்ணிருக்கோம். அதனால எல்லா விதமான விட்டமின்ஸும் நம்மளுக்கு கிடைக்கும். நார்மல் தோசை செஞ்சு கொடுக்கறதுக்கு பதிலா இந்த மாதிரி கலர்ஃபுல்லான ஹெல்தியான தோசை நீங்க உங்க பசங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா 1 சாப்பிடுறவங்க 2 சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி ஹெல்த்தியான ரெசிபிலாம் வேணும்னா இந்த கிட்டி கிச்சனை நீங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். பாய்.
பாய்.